நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேமெண்ட் டைப்ஸ். பேமெண்ட் டைப்ஸில் இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்டில் மொத்தம் 6 பேமெண்ட் டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பேமெண்ட் டைப்பு பார்த்திங்கன்னா இந்த லூப்பு, ரேம்ப்பு அதுக்கெலாம் போடுறது. இது எல்லாமே ஆர்டிஓட டிசைனு. அது அவங்களே வந்து ரோட் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதோட கிராஸ் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 mmல அஸ்ஃபால்ட் வேரிங் கோர்ஸ் இருக்குது. அப்புறம் டக் கோட் அடிக்கணும். ஒரு 70 mmல அஸ்ஃபால்ட் பேஸ் கோர்ஸு, பிரேம் கோட்டு அது கீழே. அதுக்கப்புறம் 250 mm 125x2ன்னு போட்டிருக்கு. அப்புறம் 2 டைம்ஸ் போடணும். 250 ரெண்டாக பிரித்து 2 வாட்டி வெட் மிக்ஸ் போடணும். சிபிஆரோட வேல்யூ வந்து greater than 80% இருக்கணும். கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது 150 mm அக்ரிகேட் சப்பேஸு. இதுவும் அதே மாதிரி greater than 30% இருக்கணும் சிபிஆர். கடைசி ஃபார்மேஷன் லெவல். ஃபார்மேஷன் லெவல் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பேக் ஃபில் பண்ணிட்டு வரோம்ல 150-150ன்னு சொல்லிட்டு, அதுதான் ஃபார்மேஷன் லெவல். அதுக்கப்புறம் தான் இந்த ரோடு ஒர்க்ஸு இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இதோட சப்கிரேடோட சிபிஆர் வந்து 15% இருக்கணும். இதே மாதிரி டைப் 2 இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது, 520 வருதா. அப்போ கிரேடர் வச்சு 520க்கு கீழே வரைக்கும் ஃபுல்லாக கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேயர் பை லேயர் போடுவாங்க. அதே மாதிரி பேமெண்ட் 2 டைப் 2 பேமெண்ட் இதில் வந்து 690 இருக்கும். அப்போ ஒரு இது வேரி ஆகும். இது 50 mm, இது 90 mm. ஏபிசின்னா அஸ்ஃபால்ட் பேஸ் கோர்ஸு, ஏடபிள்யூசின்னா வியரிங் கோர்ஸ், அஸ்ஃபால்ட் வியரிங் கோர்ஸ். இப்போ இதில் பாருங்கள் 300 mm 150x2. நம்ம இதில் எப்படி போட்டோம், 250ன்னு போட்டுருவோம்ல, 250 125x2ன்னு போட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா 300 150x2. இது எல்லாமே ஆர்டிஓட கிராஸ் செக்ஷன். ஆர்டிஓவில் அவங்க கொடுக்குற ஒரு ஸ்ட்ரக்சரும் மாறும். அடுத்து வந்து 250 இது 125x2 போடணும். அதே மாதிரி சிபிஆர் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் லெவலு, மினிமம் சப்கிரேடு, அவ்வளோதான். அடுத்து டைப்பு 3 பேமெண்ட். டைப் 3 பேமெண்ட் வந்து இதை விட கம்மியாக இருக்கும், 420 தான். ஸோ இதே மாதிரி தான் சேமு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதில் வந்து வெட் மிக்ஸே வராது, உங்களுக்கு புரியுதா. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப் 4 பேமெண்ட். இது சர்வீஸ் ரோடுக்கு 370 தான். 370ன்னா இதில் உங்களுக்கு பேவர் பிளாக் வந்துடும். அதுக்கு கீழே பெட்டிங் சாண்ட் வந்துடும். இது 80 mm, இது 40 mm. அதுக்கப்புறம் 250 வெட் மிக்ஸ் போடுறாங்க, 125x2 2 டைம்ஸு. அப்புறம் ஃபார்மேஷன் டைரெக்டாக வந்துடும். அப்போ இங்கே அக்ரிகேட் சப் பேஸு, அஸ்ஃபால்ட் பேஸ் கோர்ஸ், வியரிங் கோர்ஸ் எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா இது பேமெண்ட் ஏரியா, சர்வீஸ் ரோடு ஏரியா. சர்வீஸ் ரோடில் பேவர் பிளாக் போடுறதுனால இந்த மாதிரி மாறுது. ஸோ இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா 370. இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கே அது தெரிஞ்சிடும், ஈஸியாகிடும். இது எல்லாமே கலர் கோடிங் இருக்கும். அந்த கலர் கோடிங்கை வச்சு அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ சர்வீஸ் ரோடு வந்து டைப் 4 அப்படின்னா அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, க்ரீன் கலர் அப்படின்னு. அப்போ க்ரீன் கலர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே சர்வீஸ் ரோடு. அதே மாதிரி தான் இப்போ ரேம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், ரேம்ஸ் அப்படின்னு. இப்போ டைப் 2ன்னு போட்டிருக்கு, இதில் எதுவுமே போடல அப்படின்னா இதுக்கு ஒரு கலர் இருக்கும், ரெட் கலர் சம்திங், இது ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் எங்கே ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்து டைப் 5. டைப் 5 வந்து சைக்கிள் ட்ராக் பேமெண்ட். சைக்கிள் ட்ராக்கோட பேமெண்ட்டு ஒன்லி 200 mm தான். ஃபஸ்ட்டு அஸ்ஃபால்ட் வியரிங் கோர்ஸ் போடுறாங்க 50 mm. நெக்ஸ்ட் வந்து 150 அக்ரிகேட் ரோடு பேஸ் போடுறாங்க. ரோடு பேஸு கீழே நார்மலாக பேக் ஃபில்லிங் அப் டு 150 போட்டு பண்ணுறது. இதிலே சைக்கிள் ட்ராக்லேயே வந்து இந்த இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட்டு டைப்பு பார்த்திங்கன்னா சைடு வாக்ஸ் அண்ட் ஃபுட் பாத்ஸ். அது பார்த்திங்கன்னா 300 mm இருக்குது. இதுவும் அதே மாதிரி பேவர் பிளாக்ஸ் தான் போட்டிருக்காங்க 60 mm. அப்புறம் பெட்டிங்கு, அப்புறம் வந்து 200 mm அக்ரிகேட் சப் பேஸு. இதில் 2 லேயராக போடணும். அப்புறம் ஃபார்மேஷன் நார்மலாக, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே டெஸ்ட் எடுக்கணும். ஒரு லேயர் 150 போடும்போது டெஸ்ட் எடுக்கணும். சில இதில் 200 டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ இதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த சப்பேஸ் வரைக்குமே நார்மலாக 150/150 போட்டுகிட்டே வருவாங்க. 150 ஒரு லேயர் போடுவாங்க. அந்த ஒரு லேயருக்கும் FDT எடுக்கணும். இவ்வளோ தான் மொத்தம். இப்போ வந்து 6 பேமெண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த சைக்கிள் ட்ராக் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து நம்ம ரன்னிங் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரப்பர் போடுவாங்க. அதோட கிராஸ் செக்ஷன் இப்போ நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன்.